இருக்கிற எல்லா விதியும் கத்துக்கிட்டு இறக்க வேண்டியதுதான். இது எப்போ ஃபுல்லா வருது, எப்போ நம்ம கீழே போறது? மாமே எங்க கேக்குற? இவன் அண்டா குண்டானோட வந்துனுக்குறான். கேக்குறியா? இவன் வந்தாலே 7:30 ஆச்சு. வரேன் இரு. என்ன மாமே டேங்க் ஆண்டுன்னு என்ன பாத்துக்கிற? தண்ணி ரொம்பணுமாண்டா, தண்ணி ரொம்ப தானே கீழே போக முடியும். தண்ணியா? நீ என்ன அண்டா குண்டானோட வந்துக்கிற? வீட்டு விட்டு தொத்தி விட்டாங்களா? வீட்டை விட்டா நடக்கும். நடந்தா சந்தோஷம் தான் மாமே. வீட்டுல ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. எப்பவும் பாடுறதானடா. அதனால யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி பெரிய ஆள் ஆகலான்னு இருக்கேன். நல்ல விஷயம் மச்சான். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்க பெரிய ஆள் ஆகுறாங்க. நீ ஆயிடலாம், நல்ல விஷயம். ஆமா. அப்படியா? நீ இல்லாம எப்படி மாமே? ஆமா. யாரா இவன்? நானும் வரல மாமே. இருக்கிற வேலையை விட்டு யூடியூப்லாம் நீ சரிப்பட்டு வராது. வேணாம் மாமே. எல்லாம் கேள்விப்பட்டேன். யூடியூப் சேனல் வச்சா நிறைய காசு வரும். நிறைய காசா? நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம நல்லா பண்ணுவோம். ஓகே? காசு வரும் தான். ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியாதடா. யூடியூப்ல என்ன பண்றது? ஒண்ணுமே தெரியாதா? நீ தான் நல்லா சமைப்பியடா. ஆமா சமைப்பேன். அதை வச்சு நம்ம குக்கிங் விலாக் பண்ணலாம். குக்கிங் வீலாக ஆகுது. என்னடா ரூம்ல நீ தான்டா சும்மா பேச சமைப்பியடா. இத வேற சொல்லிட்டான். மாமே பண்ணலாம். பண்ணிடலாமா மாமே? பண்ணிடலாம் மாமே. அடுப்பு எங்க வருது? அடுப்பா கீழ ஒரு இடம் இதுவா, அங்க போய் பண்ணுவா. வா போ. பண்ணிடலாமா? நான் கீழ வெயிட் பண்றேன். வா. அப்படியா? ஐயோ இதான் என்கிட்ட ரொம்ப பிடிச்சதே. இந்த வரமா வந்துட்டேன். ஒரு ஷவர்மா ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்ட வேண்டியதுதான் யூடியூப் சேனல்ல. நான் மச்சான் அடுப்புலாம் பக்காவா ரெடி பண்ணிக்கிறேன் மாமே. இப்பெல்லாம் வில்லேஜ் எஃபெக்ட்ல இருந்தா தான் வீடியோ வேற லெவல்ல போதான். அதுக்கு தான் அந்த செட்டப் நல்லா பிளான் பண்ணி பண்ணிக்கிறேன் மச்சான். நீ பக்காவா பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன? ஃபர்ஸ்ட் டிஷ்ஷா? நீ தான் மட்டன் பிரியாணி சூப்பரா பண்ணி அதை பண்ணிடுவோம் மாமே. மட்டன் பிரியாணி பண்ணிட்டே போச்சு. மட்டன் பிரியாணி பண்றோம். போய் மட்டன் எடுத்துட்டு போ. மட்டன் எடுத்துட்டு வருவா மாமே. என்னால இந்த பாத்திரம் தான் மாமே எடுத்துட்டு வர முடியும். மட்டன்லாம் எடுத்துட்டு வர முடியாது மாமே. இது இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் பாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டு நான் போய் மட்டன் எடுத்துட்டு வரணுமா? ஆமா. ஆனா மாமே மட்டன் வேற வழி இருக்குது. ஐயோ இவன நாயை பாக்குறான். ஏய் சுல்புலி வீட்டுக்கு போ. உசாரா தான் இருக்கான். நாய் தப்பிச்சது. புது சேனல் சின்னதா ஏதாவது ஒரு டிஷ் சொல்ல. சின்னதா சரி. கையில எவ்வளவு வச்சுக்கிற? கையிலியா 10 ரூபா தான் மாமே இருக்கு. 10 ரூபாவா? 10 ரூபாய் எத்தனை யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வந்துட்டாரு இவரு. 10 ரூபாயில முட்டை தானே வாங்க முடியும். முட்டையா? மாமே முட்டை வாங்கினா பாத்துக்கலாம். முட்டையா? ஆமா. முட்டையை வச்சு ஆம்லெட் தான் போட முடியும். வேற என்ன ஆம்லெட்டே நம்ம பூசா போடலாம். வாடா. பூசா போடலாமா? சரி போய்ட்டு வந்துருவா. நீ கடைக்கு போய்ட்டு. சரி இரியா பாத்துக்க வந்துறேன். ஹேய் ஜுல்புலி வீட்டுக்கு போ. 15 minutes later. மாமே பக்காவா என்னட்டேன்டா. ஒரே ஒரு முட்டை வாங்கி வந்துற. ஒரே ஒரு முட்டையில தான் மாஸ் காட்ட போறேன். புடி. யாரா இவன்? சரி விடு. என்ன பண்ற? அது என்ன இல்ல, கொஞ்சம் புளி தண்ணி இருந்துச்சு ஊத்தி விட்டுருவான். புளி தண்ணியா? புளிப்பா ஆம்லெட் நல்லா இருக்கும். அப்படியா? சரி 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 மாமே ஊத்து மாமே. ஏதோ சொல்ற வேற லெவல்ல இருக்கும் போல. போதும். அடுத்தது நான் முட்டையை வச்சு ஊத்த வேண்டியதான். என்ன பண்ண போற? முட்டையை ஊத்துனா மாமே ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரோடக்ஷனை கரெக்டா குத்தணும். சரி ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டிஃபரெண்டான ஆம்லெட் ட்ரை பண்ண போறோம். அந்த ஆம்லெட்டுக்கான மெயின் டிஷ் தான் இந்த முட்டை தான். இது வெள்ளை முட்டை, சூப்பர் முட்டை, வேற லெவல்ல இருக்கும். ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கு இந்த முட்டைக்கு. இந்த முட்டை எங்க இருந்து வந்ததுனா கோழி சூப்பர் வந்து. மாமே என்ன மாமே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது வெள்ளை முட்டை இது அவங்க யாருமே பார்த்தே கிடையாது பாரு. இத வச்சு அங்க இருந்து வந்து இங்க இருந்து வச்சுங்கற. சரி பண்ணு. வெந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா முட்டை வந்து லைட்டா கொஞ்சம் பச்சையா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணீங்கன்னா வெங்காயம் போட்டுருவோம். ஓகே சூப்பர் மாமே. வெங்காயம் போட்டுச்சு. ஒரு பூண்டு தான் இருந்துச்சு, அந்த ஒரு பூண்டை போட்டுருவோம். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவை ஏற்றி வைக்கணும். என்னடா ஊத்தினுக்குற? சில்லி சாஸ் மாமே. சில்லி சாஸ்? இதுலமா சில்லி சாஸ் போடுவாங்க? ஆம்லெட்ல சில்லி சாஸ் சாப்பிட்டதுல சூப்பரா இருக்கும்டா. சூப்பரா இருக்கும். ஆமா. ஒரு கலர் ஏதோ சொல்றான். நீங்களும் சில்லி சாஸ் ஊத்தி பாருங்க. ட்ரை பண்ணி நல்லா இருக்கும். மச்சான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன் போல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். மாமே இன்னொரு பூண்டு இதா பாரு. பூண்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான். மைடில போட்டு பூண்டு. ஏய் என்னடா குண்டு இப்ப நீ? மாமே குங்குமப்பூ. குங்குமப்பூவா? ஆமா. குங்குமப்பூலாமா போடுவாங்க? ஆமா நாக்கிலே குங்குமப்பூ. அதே மாதிரி இது ஆம்லெட்ல குங்குமப்பூ. நாக்கில குங்குமப்பூ? ஆமா. இது நார்த் இந்தியா பூ. இது வேற மாதிரி டிஷ் மாமே. நல்லா இருக்கும். நம்ம ட்ரை பண்ணுவோம். நீயும் வர இந்திக்கார மாதிரி ஆயிட்டடா. சரி இது பண்ணு. என்னடா ஒரு மாதிரி பாக்ஸ் ஸ்மெல் வருது? மாமே அதெல்லாம் பார்க்காத மாமே. गाइस இப்போ வந்து இது வந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆம்லெட். ஓகே. இது ஆம்லெட் மாதிரி வரல, பொடி மாஸ் மாதிரி வருது. அட்ஜஸ்ட் பண்ணிமா? ரெண்டுமே காட்டுவோம் நம்ம. ஆம்லெட் பாரு ஒரு பொடி மாஸ். ஆனா லைட்டா பாக் வாசம் தான் மாமா வருது. மாமே பெரட்டு. ஆம்லெட் ரெடி. गाइस எங்களோட வேற லெவல் ஆம்லெட் வேற லெவல்ல வந்திருக்கு. அது லைட்டா பொடி மாஸ் ஆயிச்சு. லைட்டா தெரியல பரவாயில்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமே. மாமே லைட்டா பாக்கு ஸ்மெல் தான் வருது மாமே. மாமே அதெல்லாம் சொல்லாத. சொல்லு மேல சொல்லு. சில்லி சாஸ்லாம் நல்லா வந்து blend ஆயிருக்கு. சில்லி சாஸ் போட்டு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஓகே. மறக்காம எங்க சேனல்ல ஐயோ நம்ம சேனலுக்கு பேரே வைக்கலடா. ஆமால. ஜுல்புலி குக்கிங் சேனல்.
எது நாய் பேர் ஆமா. வச்சியா? ஓகே गाइस, எங்க சேனல் பேர் வந்து சுலுபுலி குக்கிங் சேனல். மறக்காம வந்து எங்க வீலாகலாம் பாருங்க. மாமே ஃபர்ஸ்ட் டிஷ் நீ சாப்பிடு. நானா? மாமையோட குணம் நல்ல மனம். மாமே வேற லெவல்ல வந்து இது நீ போட்டு பாரு, வேலை போடு. गाइस ஸ்மெல் மாதிரி இருக்கு. குற்றாலம் ஊட்டி சரி, அந்த மாதிரி போனீங்கன்னா இது காட்டு வயல்ல சமைக்குது, அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வருடமும் ஆர்சிபி கப் அடிக்காது என்று என்னது அப்படியா? அதில் கலந்தா இதோ உடனே சொல்கிறேன். சற்று முன் வந்த பரபரப்பு செய்தி. நீலாங்கரை அருகே 2 வாலிபர்கள் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட்டில் வெஸ்தக்கால் சாப்பிட்ருக்காங்க. அவங்க 2 பேரையும் அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸை கூட்டு போயிட்டுருக்காங்க. 2 பேரோட உடல்நிலையும் ரொம்ப பரிதாபமான நிலையில் உள்ளது. ஹாய் गाइस, அந்த குண்டு பையன் இன்சிடென்ட் சொன்னது எல்லாமே போய் நாங்கள் எதுவும் தற்கொலைலாம் பண்ணிக்கல, நல்லா தான் இருக்கோம். உண்மைக்கு மனமான விஷயம். ஆம்லேட் சாப்பிட்டோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு தெரியல, வயிற்றாலையும் வாயாலையுமா போகுது, அவ்வளோதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதாவது गाइस, நாங்கள் ஆம்லேட்டில் புது விதமாக ட்ரை பண்ணுறதுக்கோசம் கொஞ்சோண்டு நான் பான் மசாலா போட்டேன். பான் மசாலா குங்குமப்பூன்னு நான் சொன்னேன். ஆமாம் மாமே, நாக்கிலே குங்குமப்பூ. குங்குமப்பூவா? டேய், பாக்கு ஸ்மெல் வரப்பவே நான் உஷாராயிருந்தோம்டா. அவன் சொன்ன மாதிரி தற்கொலைக்கு தான் முயற்சி பண்ணிருக்கேன். அதெல்லாம் என்ன மாமே? காய்ஸ், நம்ம கோனேஸ் சேனல் வந்து ஒரு வழியாக 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நெருங்க போகுது. நீங்கள் வந்து இதுக்காக ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணுறீங்க, ஆனால் ஷேர் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ பார்த்த கையோட லைக்கை போட்டுருங்க. லைக் போட்ட கையோட ஷேர் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த வீடியோ வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நிறைய வியூஸ் போவோம். நாங்களும் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். வேறு என்ன கேட்க போகிறோம்? வேற என்ன கேட்பாங்க? அடுத்த குக்குலா குடிக்காம குக்குவா? சரி, இதோட முடிவடைகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது விக்க